வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பாடல் ஒழுக்கத்தை பற்றி. ஞான பாடல் 462. குறுகிய நோக்கமும் பரந்த நோக்கமும். பெரிய இடம் சிறு பொருளை ஏற்றுக்கொள்ளும், பிடிக்காது சிறு இடத்தில் பெரிய ஒன்று. உரிய அனுபவங்களினால் உயர்வடைந்து உறுதி ஒழுக்கம் பெற்ற அறிவே ஏற்கும். இதுதான் இன்றைய பாடல். இந்த பாடலோட விளக்கத்தை ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேங்க. ஒரு வழிப்போக்கன் வழி தவறி அவருக்கு போக வேண்டிய இடத்த தேடிக்கிட்டு இருந்தார். வழி தவறி போயிட்டார் இல்லையா, ரொம்ப டயர்டாக வேற போயிடுச்சு, இருட்ட வேற ஆரம்பிச்சது. தூரத்தில் ஒரு குடிசையை பார்க்குறார். அங்கே ஒரு துறவி இருக்கிறத பார்க்குறார். சரினா அந்த துறவி கிட்ட போய் அவர் உதவி கேட்கிறார். அந்த துறவியும் சரி அப்படின்றார். கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த துறவி இந்த வழிப்போக்கனுக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னு போய் கோப்பையும் அந்த டீ கப்பையும் எடுத்துகிட்டு வராருங்க. டீ கப்பை வச்சுட்டு டீயை ஊற்றுறாரு. அது அழகாக சொட்டு சொட்டாக அந்த கப்பை ஃபுல்லாக நிறைச்சிது. இதை பார்த்தோடனே அந்த வழிப்போக்கன் கேட்டார், எவ்வளோ அழகாக அந்த டீ ஒரு துளியாக அந்த டீ கப்பை நிறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறார், இதுதான் வாழ்க்கை, ஒரு கப்பாக தான் அந்த டீ ஃபுல்லாக, அந்த கப்பு ஃபுல்லாக நிறையும், ஒவ்வொரு துளியும் ஆனந்தம் அப்படின்னு சொன்னாருங்க. என்னடா இதுக்கும் பாடலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? வாங்க போகலாம். எப்படி ஒவ்வொரு துளியும் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாரும் சென்னையில் த லாங்கஸ்ட் பீச் மரீனா பீச்சுக்கு போயிருப்போம். அங்கே பீச் மணலில் நடக்கும்பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். என்றைக்காவது அந்த பீச் மணலை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு தோணியிருக்குமா? அப்படி வச்சு பார்த்தா அது சின்ன சின்ன பொருட்களும் எவ்வளோ அழகாக என்லார்ஜ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். ஆமாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் அந்த அவ்வளோ பெரிய லாங்கஸ்ட் பீச்சை உருவாக்கி இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர்ஸில் டிஸ்பிளே ஆகிற இமேஜ் எல்லாமே பிக்சல் இமேஜஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த வீடியோவில் நான் நம்பர் 5 காட்டியிருக்கேன். இதே நம்பர் 5 நம்ம கம்ப்யூட்டரில் கூர்ந்து போய் பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்கொயர்களாக அதான் தெரியும். அதாவது சின்ன சின்ன புள்ளிகள் தான் ஒரு பெரிய 5 அப்படிங்கிற இமேஜை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வருது. அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அடுத்தது பாடல்கள். பாடல்களை நம்ம நோட்ஸாக எடுக்கும்பொழுது, அதாவது அந்த மியூசிக் நோட்ஸாக எடுக்கும்பொழுது ஒரு நோட் சின்ன சின்ன அந்த ABCD சாரி காமா அப்படிங்கிறத தான் சேர்த்து ஒரு பெரிய பாடலாக உருவாகுது இல்லையா? ஒரு சின்ன சின்ன அந்த அழுத்தங்கள், சின்ன சின்ன மியூசிக் நோட்ஸ் ஒரு பெரிய பாடலை உருவாக்குது. அடுத்த எக்ஸாம்பிள். புத்தகங்கள் நாலேஜ் பேஸ், அதிலிருந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் என்ன அடித்தளம் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர், ஒரு வேர்டு, அதுதான் அந்த மொத்த புத்தகத்தையும் ஒன்றாக கொண்டு வருது. அதாவது ஒரு சின்ன எழுத்து, ஒரு எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த ஃபுல் புக்கையும் முடிக்குது. அண்ட் அதுதான் நம்ம நாலேஜாகவும் மாறுது. ஒரு சிறிய விஷயம் நம்ம நாலேஜாக மாறத்துக்கான ஒரு பெரிய விஷயத்தோட ஐக்கியமாறுது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்கறது ஒரு பூவோட பெயிண்டிங். இந்த பூ பெயிண்டிங் பல ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்ததுனால தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்கும், அதாவது ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன் அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது பல முறை அப்ளை செய்தப்புறம் தான் ஒரு அழகான பூவோட பெயிண்டிங் உருவாயிருக்கு. அதாவது சிறிய சிறிய சின்ன சின்ன ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் ஒரு பெரிய அழகான பெயிண்டிங்கை உருவாக்கியிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இங்கே இப்போது ஸ்ப்ரிங் சீசன். நிறைய தேனீக்கள் பூ மேலே உட்காந்து தேன் சேகரிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேனீனாலேயா மொத்த தேன்கூடு செய்ய முடியும்? பல ஆயிரக்கணக்கான தேனீகள் சேர்ந்தால் தான் மொத்த தேன்கூடும் செய்ய முடியும்.
அதாவது ஒவ்வொரு தேனியாக ஒவ்வொரு துளியாக சேகரித்து பெரிய தேன் கூட உருவாக்குது. இனி அடுத்த எக்ஸாம்பிள். எல்லாத்தையும் பார்த்த நாம மனிதர்களையும் பார்க்கணும் இல்லையா? இந்த உலகம் மனிதர்களால், அதாவது பல்வேறு கலாச்சாரம், பல ஊர்கள், பல மொழிகள், பல இனங்கள் கொண்ட மனிதர்களை கொண்டது தான் இந்த உலகம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் சேர்ந்தாதான் ஒரு சொசைட்டி, அதுக்கு மேலே ஒரு சிஸ்டமெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு சமூகமாக நம்மளால் வாழ முடியும். இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இதில் தான் வேறுபாடுகள் இருக்கா? இதில் எதுனா ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்கா? வாங்க அடுத்ததில் பார்க்கலாம். இப்போது பார்த்த எக்ஸாம்பிள் சில சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். முதல்ல நம்பர் 5 மணலையும் பார்க்கலாம். 5 எப்படி சின்ன 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 பிக்சல்ஸ் இருக்கோ அதே போல் மணல்லையும் சிறு 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 பொருட்கள் இருக்குது. ஆனால் 5 பிடிக்க முடியாது, அதாவது பிக்சல்ஸை பிடிக்க முடியாது. மணலை பிடிச்சு சந்தோஷப்படலாம். அடுத்தது பாடல். எப்படி ஒவ்வொரு சிம்ஃபனி அந்த பாடல்களும் மியூசிக் நோட்ஸ் இருக்கோ அதே போல் மனிதர்களும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஆட்டம்ஸ்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றை கேட்கலாம், ஒன்று நம்மளே உருவாக்கி கொண்டு அதை மெயின்டைனும் செய்துக்கலாம். நம்மளே தான் நம்மளோட ஆட்டம்ஸை உடம்பை பாதுகாத்துக்கணும், அதை தாங்க சொன்னேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தகங்கள். புத்தகங்களில் எப்படி எழுத்துக்கள் முக்கியமோ அதே போல் ஒரு ஒரு ஆட்டம்லையும் நிறைய நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். இந்த உலகமே சின்ன 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 விஷயங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பெயிண்டிங். எப்படி ஒரு ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்கும் ஒரு பெரிய பெயிண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்திலையும் சிறிய சிறிய விஷயங்களும், இந்த பூமி முதல் கொண்டு நட்சத்திரம் முதல் கொண்டு ஒரு பெரிய பிரபஞ்சம், அண்டம் எல்லாத்தையும் உருவாக்குதுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா மனிதர்களும் ஹனிபியும் வச்சு பார்த்திங்களா அதே போல தானே. ஒரு மனிதனால் மட்டும் இந்த உலகத்தை உருவாக்க முடியாது, ஒரு தேனீயாலையும் அந்த தேன்கூட்டை உருவாக்க முடியாது. எப்படி நிறைய தேனீக்கள் தேவைப்படுதோ ஒரு தேன்கூட்டை உருவாக்குறதுக்கு, அதே போல் பலவிதமான பல வகையான மனிதர்களும் தேவைப்படுறாங்க, பல தொழில்கள் செய்கிறவங்களும் தேவைப்படுறாங்க. ஒரு பெரிய சமுதாயம், உலகம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு. இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கும் பாடலுக்கும் என்னங்க சம்மந்தம்? வாங்க பார்க்கலாம். இப்போது இவ்வளோ விஷயங்கள் வெளியே பார்த்தோம். இப்போது நமக்குள்ளே பார்க்கலாமா? சரி, நமக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் என்ன? நமக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் தன்னை உணர்தல். தன்னை உணர்தல், ஆமாங்க, அதுதான் ஆரம்பம். தன்னை நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு ஒரு சின்ன விஷயமா பில்டிங் பிளாக்காக நம்ம முழு மனிதனாக நம்மளே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒன்று, இங்கே இப்போது நீங்கள் ஒரு லட்டு படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த லட்டு படத்தை பார்த்த உடனே இனிப்பு கையில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஒரு லட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், கையில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. இப்போ லட்டு எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த லட்டு தான் பிடிக்கும், ஸ்பெஷல் லட்டு தான் பிடிக்கும்ன்ற கன்சிடரேஷன்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக லட்டு கையில் வச்சுருக்கீங்க. இந்த இனிப்பு சுவை உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இனிப்பு உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது. அதையும் மீறி நீங்கள் 1 லட்டு 2 லட்டுன்னு சாப்பிட்றீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே தன்னை உணர்தல் இங்கே எது உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு. அந்த வெளியே இருக்க சின்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லட்டா, இல்லை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வா, இல்லை கண்ணில் பார்க்குற அந்த லட்டோட அழகா, இல்லை முன்ன எப்பயோ லட்டு சாப்பிட்ட ஞாபகமாக, அதை நாக்கில் வர ருசியா, இல்லை லட்டோட ஸ்மெல்லா, எது உங்களை தூண்டுது? இது எல்லாமே முன் அனுபவத்தினால உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வருது, அந்த லட்டை சுவைக்கணும் அப்படின்ட்டு. இந்த லட்டை நமக்கு சாப்பிட்டா ஒத்து வராது அப்படிங்கிறத, உங்களுக்கு அது ஒரு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லட்டு மேபி ஒரு லிமிட்டாக சாப்பிட்டுட்டு விட்டுடுவீங்க. உங்களுக்கு கஷ்டம் தர அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க. இங்கே இதுதாங்க சின்ன சின்ன விஷயம் பில்ஸ் அந்த பெரிய விஷயத்தை
பில்ட் பண்ணுது அப்படின்ட்டு மகரிஷி சொல்லியிருக்கார். அதாவது சின்ன சின்ன அனுபவங்கள், அந்த சின்ன அனுபவங்களை நம்ம கொண்டு வந்து அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்தோன்னா நம்ம அழகாக நம்மளை பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சரி வேறு என்னெல்லாம் மகரிஷி கொடுத்துருக்காரு பார்த்திங்கன்னா, அனுபவங்கள்னால் நம்ம மைண்டை காமாக வச்சுக்கிறது. அது எப்படி மைண்டை காமாக வச்சுக்கிறது? மெடிடேஷன் பண்ணால் மைண்டு கொஞ்சம் காமாகும். அப்போது என்ன பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணால் மேபி நமக்கே நம்ம தெரியாத பல புதையல்கள் நமக்குள்ளேன்னு நமக்கே தெரியலாம். அதாவது எப்படி ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்னால ஒரு பெயிண்டிங் உருவாகுதோ அந்த மாதிரி நீங்களே கூட ஒரு பெயிண்டிங் கற்றுட்டு ஒரு பெரிய பெயிண்டிங் பண்ணலாம். நிறைய புத்தகங்கள் படிக்கலாம். இல்லை புதுசாக ஏதானும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இல்லை புதிய டிஷ் செஞ்சு பார்க்கலாம். இல்லை நம்ம நேற்று 10 ஸ்டெப்பு தான் நடந்தோம், இன்றைக்கி ஒரு 20 ஸ்டெப்பு நடந்து அங்கே இருக்க மரத்தை போய் கட்டி பிடிச்சிப்போமா அப்படின்னு கூட தோணலாங்க. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்க புதையல்கள், அதாவது பெரிய பெரிய விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன வெளியில் இருக்க நமக்குள்ளே இருக்க அனுபவங்கள் ட்ரிகர்ஸ்னால் ஒர்க் ஆகுதுங்க. அடுத்தது இன்னும் கூட ஒரு பெரிய விஷயம் இருக்குது, கிராட்டிடியூட், அன்பு, கிராட்டிடியூட். இதெல்லாம் ஒன்றாவே நான் சொல்லிடுறேன். இது நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ரொம்ப நன்றி உணர்வோட அன்போடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள பெரிய பெரிய அந்த ஒவ்வொரு துளியிலும் ஆனந்தம் தாங்க பெருகும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமும் நமக்குள்ள ஒரு பெரிய பில்டிங் பிளாக்ஸை உருவாக்குங்க. சரி, இந்த பிளாக்ஸ் எல்லாம் உருவாக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லாங்கஸ்ட் பீச் மாதிரி, அழகான பெயிண்டிங் மாதிரி, ஒரு பெரிய பீஹைவ் மாதிரி நமக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தினால தான் நாம் பற்றற்ற நிலை, அதாவது அந்த பிரபஞ்சத்தோடு போய் சேர பெரிய விஷயத்தை செய்ய முடியுங்க. என்னங்க, மகரிஷியோட பாடல் விளக்கம் புரிஞ்சுதுங்களா? இதுதான் எனக்கு தெரிந்தவரை மகரிஷியோட பாடலின் விளக்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.